السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய நேசர்களை, அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய நல்ல ஜமாஅத்தை நம்மை கொண்டு வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, பெரியார்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், நான் குர்ஆனிலே ஒரு ஆயத் உங்களுக்கு சொல்லவா? அந்த ஆயத்தை இந்த உலக மக்கள் அனைவரும் யாரெல்லாம் இதை கற்றுக்கொள்கிறார்களோ, அந்த ஆயத்துடைய விளக்கங்களை தெரிந்து கொள்கிறார்களோ, அது அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளைக்கு அது அவர்களுக்கு போதும் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் சஹியான சனதில் இப்னு மாஜாவிலே, முஸ்னத் அஹ்மதில் ரிவாயத் செய்யப்படுகிற ஹதீஸ். இது தாரமீன வந்திருக்கு. ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னி லஅலமு ஆயத்தன், நான் குர்ஆனிலே ஒரு வசனத்தை அறிவேன். லவ் அஹதன் நாசு பிஹா, அந்த ஒரு வசனத்தை மக்கள் பற்றி பிடித்து அதன்படி அமல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் ல கஃபத்துஹும், அவங்க ஒட்டுமொத்த வாழ்நாளைக்கு அது போதும் அவங்க சொல்லிவிட்டு பெருமாள் சொன்னாங்க. சஹாபாக்கள் என்ன ஆயத்துன்னு கேட்டாங்க. பெருமாள் சொன்னாங்க, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் அல்லாஹ்வை தக்வா செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் எல்லா சிரமங்களை விட்டும் வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் அவருக்கு காட்டி தருவான். யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் கற்பனையே செய்து பார்த்திராத வழியில் இருந்தும் அவருக்கு ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பான். அவர் வழமையாக எப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்குமா, இப்படி கிடைக்குமான்னு திட்டம் போடுவாரே, அந்த முறை அல்லாமல் இவர் நினைத்து பார்த்திராத, இவர் சிந்தனையிலே தோன்றியிராத ஒரு புதிய முறையிலே அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை அவன் ஏற்பாடு செஞ்சு அல்லாஹ் கொடுத்துருவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வமை யத்தகில்லாஹ், இந்த சிரமத்துக்கு எப்படி தப்பிப்போம் என்று தெரியாமல் விழிக்கிற நேரத்திலே அல்லாஹ் தக்வா செய், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தக்வா செய். அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த சிரமத்திலிருந்தும் எப்படி விடுதலையாகின்ற வழியையும் காட்டி கொடுப்பான். அதோடு விட மாட்டான் அல்லாஹ் தஆலா. உனக்கு தேவையான ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நீ எதிர்பாராது கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. தக்வா செய்யறதுன்னு அர்த்தம் என்ன? அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களை ஏற்று நடப்பது, அல்லாஹ் ஏவியதை செய்வது, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகிக் கொள்வது. இது இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உன்னுடைய காரியங்களை அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். விளங்குங்களா? இது ஜிஸ்முடைய தக்வா. கல்புடைய தக்வா ஒன்று இருக்கு. ஜிஸ்முடைய உடலுடைய தக்வா என்னங்க? அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா,
இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கல்புடைய தக்குவா. கல்புடைய தக்குவா என்னங்க? தவஜ்ஜு பகைர ஹக் சே பச்னா. அப்படி அர்த்தம் என்ன? அல்லாஹ் அல்லாதவைகளை பக்கம் தன் சிந்தனையை கொண்டு செல்வதை விட்டும் தப்பிப்பது. तवज्जो बगैर हक से बचना यानी गैरुल्लाह को बिज़ात नाफी व दार समझने से बचना. அல்லாஹ் அல்லாதவைகள் தன்தானே சுயமாக லாபமோ அல்லது நஷ்டமோ நமக்கு தரும் என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளுடைய சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக हक़ुடைய कुव्वத்தை கவனிப்பது. हर फ़ेल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी कुव्वत को मलहूज रखना. எந்த வஸ்துவை பார்த்தாலும் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. எந்த நன்மையும் யாரும் சுயமே செய்யவும் முடியாது, எந்த தீமையை விட்டும் சுயமே யாரும் தப்பிக்கொள்ளவும் முடியாது. இல்லா பில்லா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஃபضலை கொண்டே தவிர, அவன் கருணையை கொண்டே தவிர. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. சிருஷ்டியிலிருந்து குவத்தை சல்பு செஞ்சிடணும். என்னம்மா குவத்துன்னு சொன்னால் சக்தின்னு பேர். சக்தி இருக்க போதான் ஒரு வஸ்து உனக்கு நன்மை செய்யும், சக்தி இருந்தால்தான் ஒரு வஸ்து உனக்கு தீமை செய்யும். சிருஷ்டிகளிலிருந்தும் சக்தியை குவத்தை சல்பு செய்து விட்டால், அவர்களை வெறும் பிம்பமாக ஆக்கிவிட்டால், அவர்களை வெறும் உருவமாக ஆக்கிவிட்டால், வெறும் சிலைகள் போன்று ஆக்கிவிட்டால், அந்த வஸ்து உனக்கு நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. அந்த வஸ்துவிலிருந்து நன்மையும் வெளிவராது தீமையும் வெளிவராது. அப்போ தரீகத் தக்வா தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. எந்த நன்மையும் யாரும் செய்ய முடியாது, எந்த தீமையை விட்டு உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய குவத்தை தவிர, அவனுடைய சக்தி இருந்தாலே தவிர. இல்லா பில்லா இதலி. எனக்கு குவத் இல்லை, லா குவத இல்லா பில்லா, எனக்கு சுய சக்தி இல்லை என்று தன்னை தவிர்ந்து கொள்வது. இதுக்கு பேர் தரீகத் தக்வான்னு பேர். ஹகீகத் தக்வான்னு அர்த்தம் என்னங்க? சிருஷ்டிகள் இருந்தும் சிஃபாத்துல்லா அப்படிங்கிறது. இந்த சிருஷ்டிகளை யாரும் எந்த சிருஷ்டியும் தன்தானே சுயமாக ஹயாத் இல்ம் இராதா குத்ரத் சமாத் பசாரத் கலாம் உடையவை என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. சிஃபாத்தே அதமியாவில் சிஃபாத்தே உஜூதியாவை பாதுகாப்பது. இது என்னங்க? ஹகீகத் தக்வா. மாரிஃபத் தக்வா என்னங்க? மக்லூக் के नमूद में हक़ वजूद को मलहूज रखना. அல்லாஹ் தஆலாவுடைய உஜூதை கொண்டு தான் இந்த சிருஷ்டிகள் காட்சி அளிக்கிறது. இந்த சிருஷ்டிகளுக்கு சுயமே உஜூத் இல்லை என்று எண்ணுவது. இதுக்கு பேர் என்னங்க? மாரிஃபத் தக்வா. ஒவ்வொரு தக்வாவும் செய்கிற பொழுது அந்த அந்த ஸ்டேஜில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அந்த ஸ்டேஜில் உனக்கு வரக்கூடிய சிரமங்களை விட்டு அல்லாஹ் நீக்குவான். அந்த ஸ்டேஜில் அல்லாஹ் உனக்கு தன் புறத்திலிருந்து ரிஸ்கை அல்லாஹ் அழிச்சிட்டே இருப்பாங்க. நீ ஷரியத் தக்வா செஞ்ச உன் உடலுக்கு வரக்கூடிய ஆபத்தில் அல்லாஹ் நீக்கிடுவான். உனக்கு உடலுக்கு வரக்கூடிய நியமத்தில் அல்லாஹ் அள்ளி கொட்டுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உடல் ஆரோக்கியம் கொடுப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லா யோசிச்சு பார்த்தா, உன் உடல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதன் மூலம் எங்கடான்னு போய் தேடி பார்த்தோம்னு சொன்னால் அது ஷரியத்தில் ஏதாவது மாற்றம் செஞ்சிருப்பான். அல்லாஹ் ரசூலுடைய ஏவலுக்கு ஏதாவது மாற்றம் செஞ்சிருப்பான். அதனால தான் அந்த பிரச்சனை வரும். நல்லா யோசிச்சு பார்த்தா, இன்னும் சொல்ல போனால் வியாதிகள் உட்பட, சிறிய பெரிய வியாதிகள் உட்பட, மார்க்கும் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அது நம் உடலை பாதுகாப்பதற்கும் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். நம் உள்ளத்தை பாதுகாக்கவும் தான் சொன்னார்கள். நம்முடைய உயிரை பாதுகாக்கவும் தான் சொன்னார்கள். நம் உடலிலே வரக்கூடிய பிரச்சனைக்கும் மூலம் என்று பார்த்தால் அங்கேயும் நாம் அல்லாஹ் ரசூலுடைய ஏதோ உத்தரவுக்கு மாறு செஞ்சிருக்கோம். கட்டாயமாக மாறு செஞ்சிருப்போம். அது ரசூலுடைய சுன்னத்துக்களை புறக்கணித்திருப்போம். பெருமானுடைய வழிமுறைகளை விட்டு விலகி இருப்போம். சரிங்களா? நாம் அது என்னன்னு தெரியாமலே உட்கார்ந்துருப்போம். எனது சுன்னத்து ஒன்றை இந்த மக்கள் விடுவார்களே ஆனால் அங்கே அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக ஒரு பிதஅத்தை அல்லாஹ் நுழைத்து விடுவான். மன் தரக்க சுன்னத்தன், என்னுடைய சுன்னத்தை ஒருத்தர் தரக்கு செஞ்சா அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு பிதஅத்தை நுழைச்சிருவான். உதாரணம் சொல்றேன் பாருங்க. நான் சிறு வயதிலெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, கல்யாண வீடுகளில் எப்படி சாப்பாடு வச்சாங்க? கீழே விரிச்சிருவாங்க, பெருசா துணி விரிச்சிருவாங்க, ரெண்டு பக்கம் பாய் போட்டிருப்பாங்க.
அங்கே தான் சோறு வச்சு கொடுப்பாங்க. அப்படி தான் சாப்பிட்டோம். இலையை போட்டு சோறு வச்சு கொடுப்பாங்க, தட்டு வச்சு சோறு வச்சு கொடுப்பாங்க. அப்படி தானே பார்த்தோம் நம்ம. இது சுன்னத். நீங்கள் பார்த்துருக்கீங்களாம்மா? துணி விரிச்சிருவாங்க, வெள்ளை துணி, தஸ்தர் மாதிரி பாய் விரிச்சிருவாங்க. நீல உருண்டை பாய் இருக்கும், ரோல் பாய் விரிச்சு விட்ருவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். நடுவில் துணி விரிச்சிருவாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஜி பார்த்தது இல்லை யாரும்? பெரியவங்களாம் அதான் சார், துணியை விரித்து ரெண்டு பக்கம் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க, தட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இன்னும் நீங்கள் சில ஊர்களில் இன்னும் பழக்கம் இருக்குது. நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால் பகுதிகளில் 4 பேர் உட்கார மாதிரி ஒரு மரவை பெரிய தட்டு வச்சுருவாங்க, அதில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இது சுன்னத்தே ரசூல். தரையிலே உட்கார்ந்து வைத்து அமுத்தி குனிஞ்சு சாப்பிட்றது இருக்குங்களே, சுன்னத்தே ரசூல் இது. ஏன்னா தட்டு கீழே இருக்கும், இலை கீழே இருக்கும். எப்படி சாப்பிடணுங்க? தலையை குனிஞ்சு சாப்பிடணும். வயிற்று அமுத்தும், வயிறு அமுத்தும். கொஞ்சம் சாப்பிட்டோன்னா வயிறு நிமிந்த மாதிரி காமிச்சோம். வயிறு அமுத்தி சாப்பிட்றோம்ல, அது உடலுக்கும் நல்லது. சம்மணம் போட்டு உட்காந்து, இன்னும் சொல்ல போனால் சம்மணம் போட்டு உட்கார்றதை விட பெருமானார் காட்டி கொடுத்தார், ஒரு காலை நட்டு வைத்து ஒரு காலை கிடையாக வைத்து உட்காரணும், அல்லது அத்தஹியாத்துல உட்காரணும். சாப்பிடுவது சுன்னத்தான முறை என்னங்க? அத்தஹியாத்துல உட்கார்றது. பெருமானார் சொன்னாங்க, மா ஹதஸ கௌமுன் பித்அத்தன் இல்லா ருஃபிஅ மிஸ்லுஹா மின சுன்னதி. இது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். இது அது கலீஃப் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஒரு சுன்னத்தை இந்த மக்கள் விடுவார்களே ஆனால், அங்கே அல்லாஹ் ஒரு பித்அத்தை இந்த மக்கள் ஆரம்பித்தார்களே ஆனால், ஒரு சுன்னத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை விட்டு எடுத்துருவான். சில ரிவாயத்தில் வருது, திரும்ப கியாமத்து வரைக்கும் இந்த சுன்னத்து மறுபடியும் வராதுன்றாங்க. சொல்லாது திரும்ப ஒரு பித்அத்தை இந்த மக்கள் ஆரம்பித்து விட்டால் ஒரு சுன்னத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான், மீண்டும் கியாமத்து வரை அந்த சுன்னத்து வரவே வராதுன்றான். அப்ப ஹதீஸ் படி சுன்னத்தான முறை என்னங்க? அத்தஹியாத்துல உட்காந்துரும், முன்னாடி தட்டு வச்சு குனிஞ்சு சாப்பிடணும். நல்லா யோசிங்க, அத்தஹியாத்துல வந்து குனிஞ்சா வயிறு எவ்வளோ அமுக்க வரும்? வயிறு முக்கால்வாசி அமுத்தப்படும். ஒரு சுன்னத். இன்னொரு சுன்னத் என்னங்க? அப்படி உட்கார முடிய வேண்டாம், ஒரு காலை நட்டு வைத்து ஒரு காலை கிடங்கிலே வைத்து உட்கார வேண்டும். இழந்துங்களா? அப்போ வயிறு குனிஞ்சு கீழே தட்டு இருக்கும், நிமிர்ந்து சாப்பிட முடியாது. குனிஞ்சு சாப்பிடணும்னு அந்த அளவுக்கு வயிறு அழுத்தப்படும். கொஞ்சம் சாப்பிட்டதோட வயிறு நிமிந்துடும். இங்கே பாருங்க வருது இந்த ஹதீஸு, தாரமியில் வரக்கூடிய ஹதீஸு. அபு கிலாபா தாரமியில் வருது. கால ஹஸ்ஸான் பின் அத்தியா ரஹ்மஹுல்லா மனிபுத்தத கௌமன். இது ஹதீஸ்னு போடல, இது முதல் சொன்னது ஹதீஸ். இது ஒரு சஹாபியுடைய கௌலா போடுறாங்க, ஹதீஸ் எடுத்து கொடுங்க. அப்போ பாருங்க, உட்கார்ந்து சாப்பிட்டோம். அப்படிதான் முன்காலத்து மக்கள் பந்தியிலும் சரி வீட்லேயும் உட்காந்து தான் சாப்பிட்டாங்க. வீட்டில் கீழே சுபரா விரிச்சிருவாங்க, வீட்டு குடும்பத்தார் அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இது சுன்னத். இன்ன வரைக்கும் அல்லாஹ் அன்பில் எங்கள் வீட்டில் அப்படி தான். கீழே ஒரு துணி விரித்து, உணவு தட்டு சுபரா விரித்து, அதில் அனைத்து பேரும் வட்டமாக உட்காந்து எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்றது தான் இன்று வரை எங்கள் வீட்டில் பழக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு என் குடும்பத்தில் தான் பழக்கம். இதுதான் பெருமானுடைய சுன்னத். அப்போ எப்படி சாப்பிடணுங்க? அத்தஹியாத்துல உட்காந்து சாப்பிடணும், அல்லது ஒரு காலை நட்டு வைத்து ஒரு காலை மடக்கி சாப்பிட வேண்டும், தரையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும், எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிட வேண்டும். இன்னும் சுன்னத்துனா பொது மரவையில் சாப்பிடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய மரவை வச்சிருந்தாங்க, தட்டு, பெரிய தட்டு. அந்த தட்டிலே 10 பேர் உட்காந்து சாப்பிடலாம், சுற்றி 10 பேர் உட்காந்து சாப்பிடலாம். உணவு நடுவிலே கொட்டப்படும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஒரு வயிறு நிமிர்ந்துச்சுன்னா அவர் எந்திரிச்சு போயிடுவார், அடுத்தவர் உட்காந்துக்குவார். தட்டு அப்படி இருக்கும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். அங்கே 10 பேரில் ஒவ்வொருவரும் பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். ஒரு முறை 10 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் எந்திரிச்சோன்னா இன்னொரு வந்து உட்காந்தார ஒரு நிமிஷம் உணவு காலி ஆயிடுச்சு. பெருமானார் பார்த்தாங்க, கடைசியாக வந்து உட்கார்ந்த நபர் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட்ருப்பார். ஆகவே அவரோடு சேர்ந்து சைத்தானும் சாப்பிடுவான். ஒட்டுமொத்த உணவு காலி பண்ணிட்டான், பரக்கத்து இல்லாமல் போயிடுச்சு அது. அப்போ வீட்டிலே ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யாரை சொல்ல எங்கள் வீட்டில் பரக்கத்தில்லை, வியாபாரம் செய்கிறேன், கொடுக்கல் வாங்க செய்கிறேன், மனைவி மக்களில் பரக்கத்தில்லை, வியாதிகள் வருது, பரக்கத்தில்லைன்னு சொன்னாங்க. பெருமாள் எப்படி சாப்பிடுவீர்கள்? வீட்டில் தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுவோன்னு சொன்னாங்க. அது சரிங்க. பெருமாள் சொன்னாங்க, இல்லை அப்படி இல்லை, வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் ஒன்றா உட்காந்து பிஸ்மி சொல்லி சாப்பிடுது, அல்லாஹ் அதில் பரக்கத் செய்வான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு. பார்த்தீங்களா, இதெல்லாம் ரசூலை கற்றுக் கொடுத்து சுன்னத். அந்த காலத்தில் வீடுகளும் அப்படித்தான் சாப்பிட்டார்கள்,
கல்யாண சபைகளிலேயும் பெரும் கூட்டங்களிலேயும் கீழே பெருசா சுப்ரா விரிச்சிருவாங்க, நீளமா சுப்ரா விரிச்சு விட்டுருவாங்க, 2 பக்கமும் பாய் விரிச்சிருவாங்க. எல்லாரும் உட்காந்து இலையை போட்டோ அதை தட்டு வச்சோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. என்னம்மா என்ன விஷயம்? இதுதான் முறை. இன்னைக்கு என்ன வச்சு பார்த்தீங்களா? எல்லா கல்யாண மண்டபங்கள்லையும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டெஸ்க் போட்டாச்சு, சேர் போட்டாங்க. அப்ப கீழே குனிவதற்கு வயிற்று அமுத்துறதுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. நிமிந்து உட்கார்றான், குனிஞ்சு உட்காந்து சாப்பிட்டா வயிறு அமுத்து, பாதி உடல் தான் சாப்பிட முடியும், மீதி உடல் ஃப்ரீயா இருக்கும். விளைஞ்சுங்களா? அதனால கம்மியா மனசு சாப்பிடுவான், ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிடுவான். குனிஞ்சு உட்காந்து சாப்பிட்டான்னு சொன்னான்னா வயிறு அமுத்தது இல்லையா? அது போதுமாயிரம். வயிற்று அமுத்த அமுத்த அந்த குடல் அமுத்தப்பட்டு தொந்தினா உள்ள போய் அது போதுமானதாயிரும் உனக்கு. இன்னைக்கு அளவுக்கு மீறி சாப்பிட்டு சாப்பிட்டு தொந்தி பெருத்து சுகர் உண்டாகி, பிபி உண்டாகி, கொலஸ்ட்ரால் உண்டாகி, இப்ப இவ்வளவு உடல் நலம் பாதிக்கப்படுறது காரணம் என்னங்க? ஒரே ஒரு சுன்னத்தை நீ விட்டுனால்தாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. காலு யா ரசூலல்லாஹ், சில சஹாபாக்கள் பெருமாண்டவன் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்னு ஹிப்பான் அபூதாவுது வரக்கூடிய ஹதீஸ் இது, இன்னா நஅக்குலு வலா நஷ்பஉ, நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆனால் எங்களுக்கு வயிறு நிறைவதில்லை, என்ன காரணம்? சாப்பிட்றோம், எங்க வயிறு நிறைவதில்லை, என்ன காரணம் கேட்டான். கால சொன்னார்கள், தஜ்தமிஉன அலா தஆமிக்கும் அவ் தஃப்தரிகூன், நீங்கள் உணவு உண்ணுகிற பொழுது சேர்ந்து உட்கார்ந்து குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றீங்களா, ஆளாளுக்கு ஒரு நேரத்தில் சாப்பிட்றீங்களா என்று கேட்டார்கள். காலு நதஃபர்ரகு, நாங்கள் தனித்தனியாகத்தான் சாப்பிடுகிறோம். கால பெருமான சொன்னாங்க, இஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உணவை எப்போதும் வீட்டில் குடும்பத்தார் அத்தனை பேரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். ஒரு நபர் வெளியே போய் தான் வரட்டும் காத்திருக்கணும், இன்னும் வெளியே போயிருக்கிற அவரை வரட்டும். ஒருத்தர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க குளிச்சுட்டு வரட்டும். சமையல் அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டு வரட்டும். வீட்டை அத்தனை பேரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள். வதுகுர் இஸ்மில்லாஹி தஆலா, சாப்பிடும் போது அத்தனை பேரும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். யுபாரக்கு லகும் ஃபீஹி, உங்கள் உணவிலே பரக்கத்து செய்யப்படும். கொஞ்சம் சம்பாதிச்சாலும் பரக்கத்தா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறான், மிச்ச காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு. இவன் சாப்பிட்றது கொஞ்சம், ஆஸ்பத்திரிக்கு போற காசு தான் ஜாஸ்தியா இருக்கு. கடத்தில் மளிகை ஜாமான் வாங்கினா 2000 ரூபாய் பில்லு வருது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு அவசரம் போனா 1 லட்சம் பில்லு தர்றான், 50,000 ரூபாய் பில்லு தர்றான். என்ன காரணம்? இது காரணம் பெருமான பரக்கத்தை அல்ல எடுத்துட்டான். ஒரு சுண்ணத்தை விட்டானுங்க. வீடுகள்லையும் அந்த நாக்காளி கொண்டு போட்டானு, வட்டமா நாக்காளி போட்டு டைனிங் டேபிள். இன்னைக்கு போய் டைனிங் டேபிளை விட்டு எடுத்துருங்க, கீழே உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, எல்லாரும் கூடி உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, நீங்க மாச பில்லுல மெடிக்கல் பில்லு குறைஞ்சிடும். கம்மியா சாப்பிட சாப்பிட விளைஞ்சுங்களா, கொலஸ்ட்ரால் வராது, பிபி வராது, சுகர் வராது, கேன்சர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, எந்த வியாதியும் அல்லாஹ் வராம பாதுகாப்பான். உணவு அதிகமாக தின்பதனால தான் எல்லா வியாதியும் வருது. அதுக்கு ஒரு காரணமா என்ன ஆயிடுச்சுங்க? வயிறு அப்படியே ஆட்டாம அசைக்காம சேர்ல உட்காந்துருது. முன்னாடி டேபிள் லைட்டா கூட குனிய தேவையில்லை, இதுவரை தொட்டை வரைக்கும் வந்துருது. அப்படியே எடுத்து அப்படியே திண்டு கொஞ்சம் குலுக்கிக்கிறான். வேற ஒரு குலுக்கு என்னன்னா, கொஞ்சம் நஞ்சம் இடம் இருந்தால் அதுவும் போய் அடைச்சு ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அமிச்சு எல்லாத்தையும் அமிச்சிட்டு வயிறு நிமிடம் சாப்பிட்டு ஏப்ப விட்றான். விட்ட பின்னாடி தான் மாம்பழம் வாழைப்பழம் அதெல்லாம் வருது. அதெல்லாம் மாம்பழம் வாழைப்பழம் டிஸ்டர்பாக இருக்குது நீங்கள் பேசுறது. திரும்ப திரும்ப என்னன்னு செய்தி சொல்லிடுங்க. என்னம்மா அது செஞ்சுட்டு வந்துருங்களா? 1/2 மணி நேரமாக அது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. போங்க செஞ்சுட்டு வாங்க, போங்க அதை போக போது செஞ்சுட்டு வாங்களா. திரும்ப திரும்ப கையாட்டே உட்காந்துருக்கலாம், எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. கவனம் இங்கே இல்லாமல் வேற பக்கம் போனால் எனக்கு பேச்சு நின்றுடும். அப்புறம் நீங்கள் தான் பயன் செய்யும். என்ன சொல்லிட்டு? ஆமாம், சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி வாழைப்பழம் 2 மாம்பழம், கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்தால் அதுவும் போகிறது. 2 வாழைப்பழம் 2 மாம்பழம். இது சுன்னத்துக்கு ஹிலாஃப், நேர் மாற்ற சுன்னத்துக்கு. பெருமான சுன்னத்து என்ன தெரியுங்களா? விளைஞ்சுங்களா? முதலில் பழ வகைகள் இருந்தால் அதை முதல்ல சாப்பிடுங்க. வாழைப்பழம் இருந்தால் சாப்பிட்டுக்கோ, மாம்பழம் இருந்தால் 2 துண்டு சாப்பிட்டுக்கோ, போதுமான. அதே போதுமா முடிச்சது இல்லையா? அதுக்கு அடுத்து சாப்பிடணும் விரும்புறீங்களா? சாப்பிடுங்க. இறைச்சி சாப்பிடணுமா சாப்பிடுங்க, சோறு சாப்பிடணுமா சாப்பிடுங்க, அதுக்கு அடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா பழம் ஓரளவுக்கு உங்க வயிற்றை நிமித்திடும். அதுக்கு மேலே எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவு சாப்பிட்டா போதுமானது. இல்லைங்களா? இது சுன்னத்து. சுன்னத்துக்கு நேர் மாத்தமா என்ன செய்யணுங்க? சாப்பாடு தொண்டை வரைக்கும் அமிச்சிட்டு மிச்ச இடம் இருக்குமோ நாங்கள் பழத்தை வச்சு திணிக்கிறது. இது சுன்னத்துக்கு நேர் மாற்றம். அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது
சொர்க்கத்திலே உணவு அல்லாஹ் சொல்லும் போது அங்கே பழ வகைகள் கொடுக்கப்படும், இன்னும் பறவைகளின் இறைச்சியும் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால, என்ன சொன்னாங்க? பழத்தை ஃபர்ஸ்ட் சொல்றான். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். முதல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க, மாம்பழம், வாழைப்பழம், கொஞ்சம் அது திராட்சை பழம், அது மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அது உணவு டைஜஷன் செய்யறதுக்கு தேவையான எளிமையாக ஜீரணமாகும். அது முதல்ல உள்ளே போட்டோம். அது உள்ளே போன பின்னாடி அப்புறமேல் நீ கொஞ்சம் செரிமானமாக லேட் ஆகக்கூடிய இறைச்சிகள், கறி, இது ரெண்டாவது சாப்பிடு. இது பெருமானுடைய சுன்னத். நேர் தலைகளை மாறிடுச்சுங்களா? இவனா மாற்றிக்கிட்டான். அப்போ எப்போ சேர் டேபிள் உட்காந்து ஆரம்பிச்சதோ எல்லா வியாதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு சேர் டேபிள் உட்காந்து குடும்பத்தினர் சாப்பிட்டாங்களோ, என்னைக்கு கல்யாணம் பண்ணவங்களாம் சேர் டேபிள் போட்டானோ முட்டுக்கால் வலி வந்துருச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 வாட்டி உட்காந்து வந்துருப்பான். கீழே உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது, சம்மணம் போட்டு உட்காந்து சாயா குடிக்கிறது, விளைஞ்சிக்கலாம். இப்போ சம்மணம் போட்டு உட்காந்து அத்தையத்தில் உட்காந்து மடக்கி மடக்கி எந்திரிச்சோன்னு சொன்னால் 100 வாட்டி வேலைக்கு செஞ்சா என்னவாகும்? அந்த உடல் பழகிடணும். முட்டுக்கால் வலி வர்றதுக்கு காரணம் நிறைய நடப்பதனால இல்லை, நடக்காம இருக்கிறது முட்டுக்கால் வலி வருது. பை நம்ம பேர் நினச்சிக்கிறாங்க கால் முட்டி தேஞ்சு போச்சுங்க அப்படின்னு. தேஞ்சு போனதுக்கு என்னங்க காரணம்? இது அதிகமாக நடந்தனாலையா? நடந்தனால தேயாது. அது இந்த முட்டுக்கால் ஃபெசிலிட்டி நடக்காதனால தான் தேயுது. வேணா டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்காரு. 80 வயசு கிழவன் தெருவில் வித்துட்டு போகிறான். பார்த்துங்களா? தெருவில் வித்துட்டு போகிறான். காய்கறி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், 80 வயசு கிளவி தெருவில் வித்துட்டு போகிறான். நல்லா நடந்துட்டு இருக்கிறான். கடைசி வரைக்கும் வியாதி, கால் முட்டியே வர்றது. இவன் 40 வயசுலேயே ஜெல்லு வாங்கி காலில் தேய்ச்சிட்டு இருக்கிறான். நடக்காத நேர காலை மடக்காத நேர, நடக்காத நேர காலை மடக்காத நேர. இல்லைங்களா? இது கல்யாண மண்டபம், டெய்லி கல்யாண மண்டபம் வருது. நம்ம வீடு டெய்லி கதவு திறக்கிறோம் வரும். இல்லைங்களா? இந்த கதவு கத்தாது. ஒரு கதவு குடோனில் போட்டிங்க 1 வருஷம் வச்சுங்க, இரும்பு கதவு. இப்போ திறந்து என்ன செய்யுது? கீழ் கீழ் கீச் கிச்சன் கத்தும். இல்லைங்களா? இப்போ திறந்தா இப்போ ஆட்டம்னா கத்தும். ஏன்? அது 1 வருஷமா செயல்படாதனால தான் கத்துது. கீழ் கீழ் இல்லைங்களா? கீழ் கீழ் கத்து பார்த்தீங்களா? இப்போ இவன் 1 வருஷமா அதிகமாக செயல்படாதனால முட்டு கீழ் கீழ்னு கத்துது. அது நடக்கும்போது பறக்கு பறக்குன்னு சவுண்டு வருது. அதனால பார்த்தா பள்ளிவாசலில் இப்போ வர வர ஒரு நாற்காலி 2 நாற்காலி போட்டிருப்பாங்க. முந்திலாம் எல்லாம் நின்று தொழுதுட்டு இருப்பாங்க. வர வர நாற்காலி கூடிக்கிட்டே வருது. ஒரு பள்ளி போனால் பாதி ஜமாத்து நின்று தொழுது, பாதி ஜமாத்து உட்காந்து தொழுது. எல்லாம் உட்காந்து தொழுது போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சேர்மேன் ஆயிட்டாங்க. சேர்மன் ஆகணும் ஒரு ஆசை எல்லாத்துக்கும். அப்போ எல்லாரும் சேர்மேன் ஆயிட்டாங்க. பாதி பேர் நின்று தொழுது. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அவங்களாம் முன்சஃபர் எல்லாம் ஃபுல்லாக படி நிற்கிறவங்களாம் பின்னாடி போட்டுருவோம். ஏங்க முக்கியத்துவம் இவங்களுக்கு தாங்க. இன்னைக்குமா எது அதிகமாக பெரும்பான்மையினருக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறான். யாருக்கு இது ஓட்டு ஜாஸ்தியாக விழுதோ அவங்க தான் முதலமைச்சர். அது மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உட்காந்து சொல்லுங்க. முன்னாடி முன்சஃபர் 2 சஃபர் நாங்கள் சேருக்கு ஒதுக்கிட்டோம். பின்னாடி தான் வந்துடும் காலப்போக்கில். அப்போ ஏன் இந்த அதிகமாச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு நீ மாறு செஞ்ச நேரம். என்ன மாதிரி செஞ்சீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்கள், கீழே தரையில் அமர்ந்து சாப்பிடுங்கள், அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சாப்பிடுங்கள், ஒரு காலை நட்டு வைத்து ஒரு காலை மடக்கி வைத்து சாப்பிடுங்கள். தொந்தியே ஒழுகாதுங்க. நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சு பாருங்க, தொந்தியெல்லாம் கொஞ்சமா உள்ள போயிடும். ஏன்னா நீங்க உட்காந்து அந்த தரையை போய் வாய் எட்டுறதுக்குன்னே தொந்தி அந்தி தான் வேலை செய்யும். 2 வாய் 2 இட்லி உள்ள போன போதும்பா, இதுக்கு மேலே நம்பவும் முடியல, திணிக்கவும் முடியல, போதும். தொந்தி குறைஞ்சிடும். இவன் நேராக உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு 13 இட்லி திக்கிறான், போயிட்டே இருக்கு, உள்ள போயிட்டே இருக்கு. எக்ஸ்ட்ரா 2 வடை சாப்பிட்டு வெளியே வந்து ஒரு சாயா வேற, ஒரு 7up வேற, 2 வாழைப்பழம் வேற. இன்னும் கதியாகும். எப்ப சுண்ணத்தை நம்மை விட்டு போனதோ, பெருமானுடைய சுண்ணத்தை நாம் தருக்கு செய்தோமோ, எல்லா வியாதிக்கும் காரணம் அதிகம் தின்னுவதுதான். தொந்தி மட்டும் இல்லை, உடல்ல கொலஸ்ட்ரால் சேருது. அந்த கொலஸ்ட்ராலுடைய பின் விளைவாக ஹார்ட் அட்டாக், அதனுடைய பின் விளைவாக மூளை மங்கி போறது, மூளையில போய் ரத்தம் சேரும், கை கால் வாதம் அடிக்குது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? கொலஸ்ட்ரால் இந்த ரத்தத்தில் அதிகமாயிடும். அது போய் மூளையை அடைச்சிக்குது, உடனே கை கால் வாதம் வருது. எல்லா வியாதிகளுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா எங்க முடியுதுங்க? வயிறு அதிகமாக தின்பதுதான். ஆறும் சும்மா ஆறும் சிகாமுல் மர்இ மின் அஜ்லி தஆமின். இமாம் ஷாஃபி கேவலத்திலே கேவலம், மகா கேவலம். உனக்கு வர்ற எல்லா வியாதி நீ திங்கிற சாப்பாட்டுல தான். நீ திங்கிற சாப்பாடு. அப்ப உணவை முறைப்படுத்தி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் அப்படி செஞ்சு பாருங்க. என்ன சொன்னாங்க? சஹீஹ் ஹதீஸ் வந்திருக்கு,
நீங்கள் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கள். அத்தனை பேரும் பிஸ்மில்லா சொல்லுங்க. உணவை பகிர்ந்து சாப்பிட்டு பாருங்க. அந்த உணவுல பரக்கத்து செய்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. உணவில் பரக்கத்துன்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீ சம்பாதிக்கிற காசு உன் கையில தங்கும். நீ 10,000 ரூபாய் சம்பாதிப்ப, குடும்பத்தில் அத்தனை பேரும் சாப்பிட்டு 5,000 ரூபாய் கையில மிஞ்சும். பரக்கத்து இல்லாம அர்த்தம் தெரியுங்களா? மாசம் 50,000 வருமானம் வரும், மாசம் 1,00,000 ரூபாய் வருமானம் வரும். 2 பேர் சம்பாதிப்பான், 3 பேர் சம்பாதிப்பான், டியூ கட்டுவான். அந்த மாச கடைசியில காசு கையில இருக்காது, பத்தாது. அது என்ன சம்பாதிச்சாலும் காசு கையில இல்லாமல் போயிடுது. கஷ்டப்படுறேன், கடன் வாங்குற சூழ்நிலை வருது. தான் பரக்கத்து இல்லாமல் போயிடுச்சு. என்ன அழகா சொன்னாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னா சேர்ந்து சாப்பிடு, சேர்ந்து உட்காந்து சாப்பிடு. அந்த சுன்னத்தை இன்னைக்கு மக்கள் எடுபட்டான். வீட்டில் சமையல் செய்யறது, அல்ல ஹோட்டலில் வாங்குறது, டைனிங் டேபிள் பட்டில் வச்சிடுறது, சுற்றி வயிற்று ஆட்டாம முட்டுக்கால ஆட்டாம அசைச்சாம அப்படியே உட்காடுறது, உள்ள அனுப்புறது. முதல்ல அத்தா சாப்பிடுவாரு, அப்புறம் அம்மா உட்காந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் தங்கச்சி உட்காந்து சாப்பிடுவோம், அப்புறம் அக்கா உட்காந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் பையன் கடைசியாக சாப்பிடுவான். விளைஞ்சுங்களா? இந்த 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 சுண்ணத்தை நம்ம விட்ட நாள் ஏற்பட்டதான் இன்னைக்கு எல்லா விளக்கம். பெரும்பாலும் ஒரு சுண்ணத்து சொன்னாங்கன்னா அதுல 100கணக்கான நன்மைகள் இருக்கும். குடும்பத்தார் அத்தனை பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. இவர் அவருக்கு அல்லாஹ்வை நினைவுறுத்துவார், அவர் இவருக்கு அல்லாஹ்வை நினைவு. பிஸ்மில்லா சொல்ல மறந்த அத்தா சொல்லி பாரு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுமா. 5 பேரும் 8 பேரும் வீட்டில் எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுமா. இவர் அவருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார். ஒருவர் மறந்தால இன்னொருத்தரை சொல்லி கொடுப்பார். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து சாப்பிடுவாங்க. ஒரே மரவில் 5 பேர் சாப்பிட்டாங்க, கறி வச்சாங்க, இவர் பிச்சு நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடாம இருக்க, நீ கொஞ்சம் சாப்பிடு, விட்டு கொடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளோ இன்னைக்கு கறி வாங்கினாங்கன்னு தெரியாது, எத்தனை துண்டு கறி இருக்குதுன்னு தெரியாது. இவர் வரும், அத்தா 2 துண்டு சாப்பிடுவாரு, அங்கடுத்து அண்ணன் வருவாரு, 2 துண்டு சாப்பிடுவாரு, அவ்வளோதான் கறி வாங்கியிருப்பாங்க. மிச்சம் வரக்கூடிய அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ அக்காவோ கறி கிடைக்காம போயிடும், தொட்டுக்க தீர்ந்து போயிடும். பல மாதிரி இப்படி நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்குது. என்ன நடக்குதுங்க? எவ்வளோ வீட்டில் இருக்குன்னு தெரியாது. பொரியல் வச்சிருப்பாங்க, அத்தா சாப்பிடுவார், அம்மா சாப்பிடுவாங்க, அண்ணன் சாப்பிடுவாரு, மற்றவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்போ எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும் போது இதுதான் இருக்காப்பா, இந்த நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்கோ. பகிர்ந்து உண்ணுதல், ஒருவருக்கொரு பரோபகாரம் செய்து கொள்ளுதல், விட்டு கொடுக்குதல் என்ற எல்லா எண்ணங்களும் இதில் உண்டாகுது. அதனால என்னுடைய ஆசை, மறுபடியும் கல்யாண மண்டபங்கள்லையும் கீழே பாய் விரிச்சு ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, டாக்டருடைய செலவே மிஞ்சிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசர் இருந்தார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்புகள் அனுப்பிச்சு வச்சார். அதில் ஒரு வைத்தியரையும் கூட அனுப்பிச்சு வச்சார். உங்கள் ஊரில் யாருக்கும் வைத்தியம் தேவைப்பட்டால் இவரை கொண்டு செய்து கொள்ளலாம். விளைஞ்சுங்களா? உடனே அவர் வந்தார். வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் தான் நினைக்கிறேன், இல்லை சஹாபாக்கள் காலத்தில் ஞாபகம் இல்லை, ஹதீஸ் எடுத்து பாருங்க. வந்தா யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அவர் ஓட்டுறாரு, டிஸ்பென்சரி ஓப்பன் பண்ணியிருக்காருமா, யாரும் போக மாட்டேறாங்க. அவர் மக்கள்கிட்ட விசாரிச்சாரு, ஏன் நீங்க யாரும் வர மாட்டேங்கிறீங்க? எங்க ஊர்ல எனக்கு காலையிலும் சாயந்தரம் செம்ம பிஸி, 24 மணி நேரம் ஆள், நைட்லாம் காத்து ஓட்டுவானுங்க, 24 மணி பிஸியா இருந்துச்சு. இப்ப நீங்க யாருமே வர மாட்டேங்க, உங்களுக்கு யாருக்கும் வியாதியே வராதா? அப்படின்னு. எங்களுக்கு அதிகமாக யாருக்கும் வர்றதே இல்லையே அப்படின்னா. அப்படியா, என்ன செய்றீங்க? எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்களே நன்றாக வயிறு பசித்தவுடன் சாப்பிடுங்க, பசிக்காம சாப்பிடாதீங்க. இப்போ காலையில் நாஷ்டா சாப்பிட்டீங்க, சில நேரம் வயிறு திம்முன்னு இருந்துச்சு, மதியானம் பசிக்கலை, சாப்பிடக்கூடாது. நல்லா கபகபன்னு வயிறு பசிக்கணும், உணவு தேடணும். நம்ம உடலை தேட, உணவை தேட வேண்டும். அவ்வாறு பசித்த பின் சாப்பிடுங்கள். பசி அடங்குவதற்கு முன்னால் எழுந்து விடுங்க. சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ நம்ம நல்லா பசிச்சா எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? நீங்கள் வயிறு கபகபன்னு பசிக்குது, இட்லி எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? அது இட்லியின் சைஸை பொறுத்து. அப்படியா? சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இட்லி சாப்பிடுவேன்னா, நம்ம வீட்டில் 5 இட்லி ஊற்ற, ஒரு இட்லியாக ஊற்றிருப்பாங்க. தோசையின் சைஸை பொறுத்து இருக்குது வித்தியாசம். பெருசு ஊற்றுறான் அந்த சட்டி. இந்த கடையில் இவ்வளோ பெருசு தவாவே பெருசாக இருக்கு, தவாவே அவ்வளோ பெருசு வச்சிருக்கு. அவ்வளோ பெருசு கூட்டு அதை தேய்க்க முடியாது, விளக்கமாக அதை போட்டு தேய்க்கிறாங்க. தேய்ச்சி 2-3 கிளாஸாக அள்ளி ஊற்றி, இதோ பெருசு தோசை ஊற்றி, அந்த தோசையிலேயே காய்கறி கேரட்லாம் சொருவி போடுறானுங்க, சீஸ்லாம் சொருவி போடுறானுங்க, வெண்ணெய்லாம் போடுறானுங்க, வெங்காயத்தை தூக்குறானுங்க, அப்படியே நெய் அப்படி பரபர நெய் தூக்குறானுங்க. அப்புறம் வெங்காயம் பரபர வெங்காயத்தை அப்படியே சுருட்டுறானுங்க. 1/2 தோசை தைக்க முடியாது, நம்மளால 1/2 தோசை தைக்க முடியாது. எல்லாம் தூவி அப்படி சுருட்டி மடக்கி நெய் ரோஸ்ட்டு மசாலா போடுறானுங்க. கொஞ்சம் சில உருளைக்கிழங்குலாம் பஜ்ஜி, உருளைக்கிழங்குலாம் அந்த இது இருக்கு, அதெல்லாம் ஊற்று போடுறானுங்க.
எல்லாம் கூட தோசைக்கு, அது பேர் தோசையாங்க, அது பேர். ஒரு தோசை 4 பேர் சாப்பிடலாம், விளைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி இட்லி. இப்போ நீங்கள் நல்லா வயிறு பசிக்கும் போது ஒரு 4 இட்லி உங்களால் சாப்பிட முடியும் என்றால் 2 இட்லி சாப்பிட்டோன்னா அரை வயிறு எந்திரிச்சு அதோட எந்திரிச்சிடணுங்கிறாங்க. சொல்லலாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கணும், 1/4 வயிறு தண்ணி குடிச்சுக்கணும், மிச்சம் வயிறு இருக்கட்டும். இந்த மாதிரி சாப்பிட்டால் உடல்ல தொப்பை சேராது. முதல்ல விளைஞ்சிக்கலாம். கொழுப்பு கொலஸ்ட்ரால் வராது, பிபி வராது கம்மியாக சாப்பிட்டா, சுகர் வராது கம்மியாக சாப்பிட்டா. நல்லா திங்கிறதுனால சுகர் வரும். இவன் நல்லா தின்னுட்டு மாத்திரை வேற போட்டுக்கிறாங்க. திங்க சுகர் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டா சுகர் 400 ஏறி இருக்கு. 2 மாத்திரை போட்டால் திரும்ப 100க்கு வந்துருக்கு. ஏங்க அதை 100 அளவுக்கு சாப்பிட்டுக்குவேன். நீ 8 இட்லி சாப்பிட்டு மாத்திரை போடுறதுக்கு 2 இட்லி சாப்பிட்டுக்கோ, சுகர் 100லேயே இருக்கட்டுமே. அது எப்படி மனசு கேட்க மாட்டேங்குது, மனசு வயிறு கேட்க மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும், 400 சுகர் ஏறுற வரைக்கும் சாப்பிட்டு 2 மாத்திரையும் போடுது. அப்போ கம்மியாக சாப்பிட்டு பழகிட்டா இன்ஷா அல்லாஹ் தாலா வரவே வர. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் காலையில் சாப்பிட்டால் மாலையில் சாப்பிட்டதில்லை, மாலையில் சாப்பிட்டால் காலையில் சாப்பிட்டது. எப்பவுமே வயிறு ஒட்டி தான் இருக்கும். வயிறு ரொம்ப பசிக்கும், உணவு கிடைக்கலன்னா கல் கட்டிக்குவான். இப்போ நம்ம தொப்பையாகி பெல்ட் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா, தொப்பை தனியாக கீழே விழுந்து தனியாக ஆடுது. இவர் போயிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொப்பை போயிட்டு இருக்கு. இவர் வண்டியில் போகிற தொப்பை தனியாக ஆடுது. வண்டி ஷேக் அப்சர்லாம் தாங்க மாட்டேங்குது. தொப்பைக்கு தனியாக ஒரு ஷேக் அப்சர் வைக்க வேண்டியது. இவர் போறாரு, வண்டிக்குள்ளுமே தொப்பை தனியாக ஆடிக்கிட்டு அது பாட்டுக்கு முன் தள்ளி பின்னி நடந்தாலும் போயிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுறதுக்கான பெல்ட்டை போட்டு வேற இறுக்கி கட்டுறாரு. பெல்ட் பத்தம் பிச்சுக்குது. 2 பெல்ட் இறுக்கமா போட்டு வண்டியில் போகிறான், ஒரு இடத்துல போய் பொத்துன்னு வண்டி போட்டு பெல்ட் பிச்சுக்குது. அந்த தொப்பையுடைய அந்த வலிமை ரொம்ப கூட வலிமையாக இருக்குது தொப்பை. அப்போ அளவுக்கு மீறி திண்டு விளைஞ்சிங்களா என்ன சொல்றது. கல்யாணம் இருந்தா அடேங்கப்பா போய் முன்னாடி போய் உட்காந்துறான். அங்கே ஹுதுபா ஆரம்பிக்குமே மண்டபத்துக்கு வந்துடுறான். சாதி மாலை ஹுதுபா வைத்துக்குமே மண்டபத்துக்கு வந்துடுறான். ஏங்க லேட்டாக போனால் கடைசி பெஞ்சில் உட்கார வச்சிருவானு, முறையான சாமான்கள்லாம் கிடையாது. ஏப்பா உன்னை முதல் பந்தியில் பார்த்தா 3வது பந்தியில் திரும்ப வந்து உட்காந்துருக்கு, திரும்ப இல்லைங்க எந்திரிக்கவே இல்லை, அதை உட்காந்துறான். சில பேர் முதல் பந்தியில் உட்காந்து தான் மற்றவர்கள் பக்கத்தில் இருக்கலாம் மாற்றி. இந்த பேட்ஸ்மேன் மாறுறதே கிடையாது. மற்ற பேட்ஸ்மேன் அவுட் ஆகி போயிட்டே இருக்கானுவான். இந்த பேட்ஸ்மேன் பேட்டை பிடிச்சாரே கடைசி ஓவர் வரைக்கும் நிற்கிறாரு. அப்படியே சில பேட்ஸ்மேன் போயிட்டே இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இறப்பான், கடைசி வரைக்கும் பேட்டை பிடிச்சிருப்பானு. திறமையான பிளேயர்ஸ். அதுவே ஒரு திறமையான ஒரு பிளேயர் இவர். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு கடைசி பஞ்சு வரைக்கும். முந்தி கடைசி பஞ்சில் பார்த்த முதல் பஞ்சில் பார்த்த மாதிரி இருக்கு. திரும்ப கிடையாது, அந்த வேலையும் நம்மளுக்கு கிடையாது. அங்கதான் உட்கார்ந்துருக்கு. இவன் மறுபடியும் பார்க்குற ஊத்து விளைஞ்சிடலாம். தொழுகையில பார்த்தா போட்டி காணாம், சாப்பாட்டில் போட்டி. ஒரு 100 பேர் உட்காந்துக்கா, 100 வெளியே கதவு தள்ளிட்டு நிற்கிறான், கதவு தள்ளிட்டு நிற்கிறான். சில பேர் தள்ளிட்டு உள்ளே வந்து சேர்ல உட்காந்து சேர ஆட்டுறான். சாப்பிட்டு இருக்காங்க, டெஸ்கை வச்சு சேர்ல உட்காந்து சேர ஆட்டுறான். ஏன்னா இங்கே இப்படி போட்டி போடுற தொழுகைக்கு வந்தியா? முன்சஃபில் இருக்கக்கூடிய முன்சஃபிலுடைய சிறப்பை இந்த மக்கள் அறிவார்களே ஆனால் பள்ளிவாசலுக்கு முதல்ல வந்துடுவான். 100 முன்சஃபில் 50 20 பேர் நிற்கலாம், 200 பேர் வந்துடுவான். நான் தான் நீ சண்டை போடுவான். கடைசியில் முத்தவலியை சமாதானப்படுத்தி எல்லாரும் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு யார் பேர் 20 பேர் வருது அவங்க முன்னாடி சப்பு என்று சொல்லும் அளவுக்கு ஆகிவிடும். நீ முந்திய பந்தியை எப்படி விரும்புறையோ அந்த மாதிரி முந்திய சப்பை விரும்ப பார்க்கணும். பின்னாடி பேர் சேர ஆட்டுறான். சில பேர் கல்யாணம் பண்ணிச்சு நிம்மதியாக சோறு விட மாட்டான். கொஞ்சம் நிம்மதியாக உடையா, நீ சீக்கிரம் தின்னியா அப்படி இருக்கிற. இவன் சோறு வச்சவொடனே தாழ்ச்சா பின்னாடி கத்துறான். ஏயா சீக்கிரம் வந்து திண்டு தொலைகிட்டு, நான் எனக்கு வேலை இருக்கு. அவன் கூட மாட்டான். அவன் தாழ்ச்சது தயிர் சட்னி. யாரு பின்னாடி சவுண்டு பின்னாடி இருந்து வருது, சார் தயிர் சட்னி அப்படின்னு. அவன் சாப்பிட்றான். சாப்பாடு காலியாகும் போது சோறு போதுயா, ஏற்கனவே 2 பிளேட் உள்ள போய் யாரு இவர் பின்னாடி அறிவுரை சொல்றாரு, போதுயா எவ்வளோ திங்கிற, சரி திட்டு சொல்ல சோறு சீக்கிரம் கொட்டியா அவருக்கு. எல்லா நடத்த இல்லையா கிராமத்தில் பின்னாடி 2 மானத்தை வாங்குறானோ, நிம்மதியா திங்க முடியல. ஏன் அப்படி செய்யறானோ தெரியல. அந்த காலத்தில் கீழே உட்காந்தாச்சு. இப்போ நிற்கிற வேலை கிடையாது, கீழே உட்காந்தாச்சு. கீழே உட்காந்து ஒரு பறக்க தெரிஞ்சுங்களா? இப்போ சேர்னா 50 சேர் போட்டு 50 பேர் திங்க முடியும், 51வது நபர் உட்கார முடியாது. ஆனால் கீழே வச்சு 50 20 50 உட்காந்துன்னா இன்னும் 5 பேர் வேணா உட்காந்துக்கலாம்.
தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம், நவுந்து உட்காந்துக்கலாம். இன்னும் 5 பேர் அவங்களும் உட்காந்துக்கலாம். 50 பேர் உட்காந்து சேர்ல சாப்பிட்ற இடத்துல 100 பேர் உட்காந்து சாப்பிடலாம் கீழே. அந்த சாப்பாட்டுலையும் பறக்கத்து இருக்கும். கல்யாண வீட்டில் நீ 200 பேருக்கு சாப்பாடு ஆக்கியிருந்தால் கீழே உட்காந்து கீழே துணி விரிச்சு பறக்கத்தை ரசூல்லா சொன்ன முறையில சாப்பிட்டு பாருங்கள். அந்த 200 பேருக்கு ஆக்கிற சாப்பாடை 400 பேர் சாப்பிடலாம். 400 பேர் சாப்பிடலாம். இன்னைக்கு கல்யாணம் வந்து எப்படி ஆச்சுங்க, 500 பேர் தான் வருவாங்கன்னு திட்டம் போட்டு, ஆனா ஆக்குறது 800 பேருக்கு ஆக்குறாங்க. இது 10ஆம் போச்சு, அது பத்த மாட்டேங்குது. சேர்த்து ஆக்குறான், பத்த மாட்டேங்குது. நீ செஞ்சு பாருங்க, 500 பேருக்கு ஆக்கிற சாப்பாட்டை தரையிலே உட்கார்ந்து தட்டு வச்சு சாப்பிட்டால், இன்னும் சொல்ல போனால் தரையில உட்கார்ந்து சாப்பிட்டா 600 பேர் 700 பேர் சாப்பிடலாம். சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டா 500 பேர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை தரையில் அமர்ந்து சாப்பிட்டால் 700 பேர் சாப்பிடலாம். தரையிலையும் தனித்தனி தட்டு வைக்காம பெரிய தட்டா வச்சு 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதே தட்டை 1000 பேர் சாப்பிடலாம். அல்லாஹ் பரக்கத் செய்வான். பரக்கத்தை செய்வான் ரசூல்லா சொல்றாங்க. நீ செஞ்சு பாரு, இல்லையான்னு பாரு. என்னைக்கு இந்த இங்கிலீஷ்காரன் கலாச்சாரம் நமக்குள்ள வந்துச்சோ, டேபிள் போட்டு உட்கார வச்சோ, எல்லா வியாதிக்கும் அதுதான் காரணம் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா எல்லா வீட்லையும் டேபிள், காலை மடக்க வேண்டிய வேலை இல்லை. முட்டுக்கால் வலி, வயசான 40 வயசுல முட்டு, அந்த காலத்துல 80 வயசு கிளவி சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு டப்பா தூக்கி வச்சு மாத்திரை சாப்பிட்றான். அந்த டப்பா கொண்டு வாங்க, சாப்பிட்ட உடனே அந்த மாத்திரை இந்த மாத்திரை இந்த மாத்திரை எல்லாம் உள்ள போகுது. அந்த காலத்துல நம்மளை கிளவிகளை சாப்பிட்ட உடனே அந்த டப்பா கொண்டு வெத்தலை பாக்கு டப்பா, வெத்தலை பாக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டாங்க. வெத்தலை பாக்கு பல்லே இல்லைங்களா, அது எல்லாம் 40லே பிடிக்கிட்டாங்க, எல்லாரும் எல்லாம் போயிடுச்சு. பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுவது உன் உடலுடைய வியாதிகளுக்கும் ஷிஃபா. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, யாருக்கெல்லாம் சுகர் பேஷண்ட், யாரெல்லாம் பிபி பேஷண்ட், முட்டுக்கால் வலி, தொப்பை, சுகர், இது என்னதுங்க, கொலஸ்ட்ரால் இல்லைங்களா, இந்த பேஷண்ட்டுகள் பெருமானுடைய வழிமுறையை பின்பற்று. வீட்டில் தரையிலே சுபரா விரித்து மரவை வச்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மரவை வைத்து, 4 பேர் 5 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சு, குடும்பத்தார் அத்தனை பேரும் சேர்ந்து உட்காந்து பிஸ்மில்லா சொல்லி டெய்லி உட்காந்து சாப்பிடுங்க. டீ குடிக்கிறவங்க உட்காந்து குடிங்க. பெருமானார் சொன்ன மாதிரி சாப்பிடுவதற்கு முன்பு பழங்களை உண்டு விட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி அப்புறம் உணவு சாப்பிட்டு பாருங்க. வியாதி ஒன்னொன்னா உன்னை விட்டு விடை பெற்று போயிடும். நீ தக்வா செய்தால் அல்லாஹ் சொல்லை பின்பற்றினால் இஜஅல்லஹு மஹ்ரஜன், உன்னுடைய வியாதிகளை விட்டு வெளியேறும் வழியை அல்லாஹ் காட்டுவாங்க. ஒரு வியாதிகளும் உன்னை விட்டு போயிட்டே இருக்கும். இஜஅல்லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீ அறியாத முறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உனக்கு ரிஸ்க் அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நீ அறியாத புறத்தில் ரிஸ்க் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். செய்யுங்களேன். பெருமானார் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கள் எல்லாம் எனது ஒரு சுன்னத்தை விட்டு விட்ட நேரத்திலே யார் எனது ஒரு சுன்னத்தை கடைபிடிக்கிறார்களோ ஃபலஹு அஜ்ரு மிஸ்லு மிஅத்து ஷஹீத் இருக்கு ஹதீஸ். 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். எத்தனை பேர் உட்காந்துருக்கோம். இப்போ யார் யார் வீட்டில் கீழே உட்காந்து சாப்பிட்றேன் கை தூக்குங்க. எங்க வீட்டில் மாஷா அல்லா மாஷா உட்காரு. டேபிள் சேர் கை தூக்குங்க யாரெல்லாம் ஆத்துங்களா ஜும்மா பை பார்த்தீங்களா, டேபிள் சேர். இது பெருமானுடைய சுன்னத்துக்கு மாற்றேன். கீழே உட்காந்து சாப்பிட பழகி பாருங்க, பழக்கத்தை கொண்டு வாங்க. பெருமானுடைய சுன்னத்தை எதுவென்று நமக்கு தெரிந்து விட்டால் அதை உடனே செய்ய பழகுங்க. என்ன நமக்கு மாற்றம் இருக்குன்னு பாருங்க. ஹதீஸ் தபரானில வரக்கூடிய ஹதீஸ் இது. பெருமா மன் அஹ்யா சுன்னதி பாத ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஸ்லு ஷஹீத். மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீதின். அதாவது அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, என்னுடைய உம்மத்துகளிலே குழப்பம் நிகழ்ந்துகின்ற காலத்திலே, மக்கள் எல்லாம் சுன்னத்தை விட்டு விட்ட காலத்திலே யாரெல்லாம் விளைஞ்சுங்களா என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 100 ஷஹீதுகளுடைய அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான். கல்யாண மண்டபங்களையும் கீழே தஃப்தர் விரிச்சு உட்காந்து சாப்பிடுங்க. பின்னாடி வந்து நிற்கிற பழக்கம் இருக்காது. முதல்ல அதை விட்டு விடுதலை ஆகும். 100 பேர் சாப்பிடக்கூடிய இடத்துல 200 பேர் சாப்பிடலாம். அல்லாஹ் சாப்பாட்டுலையும் பறக்கச் செய்வான். நீ 200 பேருக்கு ஆக்கிய கல்யாண விருந்து 500 பேர் சாப்பிடலாம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய சாப்பாடு அல்லாஹ் 2 பேருக்கு போதுமானது. 2 பேருடைய சாப்பாடு 4 பேருக்கு போதுமான அல்லாஹ் ஆக்கிடுவான். நீங்க பிஸ்மி சொல்லி சாப்பிட்டால், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பரக்கத்தான சாப்பாடு சாப்பிட்டால்
கொஞ்சம் பேருடைய சாப்பாடு அதிக பேருக்கு போதுமானது. இதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி காலை மடக்கி போட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. இதுவும் முஸ்லிம் ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ். தாமுல் வாஹிதி, ஒரு மனிதருடைய உணவு யக்ஃபீரில் இஸ்னைன், முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு ரெண்டு, அவர் பிஸ்மி சொல்லி சாப்பிட்டாரே ஆனால் ஒருத்தருக்கு ஆக்கின சாப்பாடு 2 பேர் சாப்பிடலாம். தாமுல் இஸ்னைன், 2 பேருக்கு ஆக்கின சாப்பாடு யக்ஃபீல் அருபா, 4 பேருக்கு போதும். அப்ப நீ கல்யாண வீட்டில் 200 பேருக்கு எவ்வளோன்னு லிஸ்ட் வாங்கு. இங்க மரக்கா கணக்கா கிலோ கணக்கா சாப்பாடு? 1 கிலோ எத்தனை பேர் சாப்பிடலாம்? 6 பேர். 6 பேருங்கிறாங்க, சரி விடு. இப்போ 100 கிலோ ஆகுனா 600 பேர். இதான் கணக்கு, நம்ம ஊர் கணக்கு இல்லையா? 100 கிலோ சாப்பாடு ஆக்கினா நான் சொன்ன மாதிரி தரையில துணி விரிச்சு பெரிய தட்டு பெரிய தட்டு வச்சு பறக்கத்தை எல்லாம் உட்காந்து சாப்பிட்டா 1200 பேர் சாப்பிடலாம். அப்படி செஞ்சுங்க. சாப்பிட முடியலன்னு என்கிட்ட கேளு என்னன்னு. ஏன்னா முஸ்லிம் ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் போய் சொல்லலாம், எங்க அத்தா போய் சொல்லலாம், என் குடும்பம் போய் சொல்லலாம், ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டாங்க. நீ அவ்வாறு சுன்னத்தை பின்பற்றி சாப்பிட்டால் ஒருவர் சாப்பிடுகிற சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு நிரம்பிட்டான். யார சொல்றாங்க, சாப்பிட்றோம் நிறைய அள்ளி கொட்டுறோம், வயிறு நிறைய மாட்டேங்குது. 2 கிலோ சாப்பாடு ஆக்குறோம். 2 கிலோ சாப்பாடு 12 பேர் சாப்பிடலாம். ஆனா 10 பேர் தான் சாப்பிட்றோம். பத்த மாட்டேங்குது, சாப்பாடு பத்த மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. பெருமாள் சொன்னாங்க, தனித்தனியா சாப்பிட்றீங்களோ, எல்லாம் ஒன்னா உட்காந்து பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்க. 1 கிலோ ஆக்குறாங்க, 20 பேர் சாப்பிட்றாங்க, சோறு மிஞ்சிருது. நாங்கள் கொஞ்சமாக ஆக்கினாலும் சோறு மிஞ்சிருது, மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு மிஞ்சிருது. பரக்கத்தை அல்ல அதுல வச்சிருக்காங்க. செஞ்சு பாருங்க. எதே பெருமானார் சொன்னார்களோ கடைபிடித்து பாருங்கள், வியாதிகளும் வராது, அல்லாஹ் நம்முடைய உடல் உறுப்புகளையும் பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வை தக்வா செய்தால், சுன்னத்தான முறைகளை பின்பற்றினால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உனக்கு ஒவ்வொரு சிரமங்களிலிருந்தும் வெளியேறுகிற வழியை கொடுப்பான். பெருமாள் சொன்னாங்க, சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி பெருமாள் சொன்னார், சாப்பிட்டு 2 விரல சாப்பிடுவான். அப்படி அள்ளி உருண்டை போடுறான். நம்மளுக்கு இப்படி சோத்தை அள்ளி இப்படி சால்னாவுக்கு தால்ச்சா ஊற்றி பிரியாணி இப்படி உருண்டை போடுறான். இப்படி உருண்டை போட்டு அவக்குறான். நம்மளே செய்யக்கூடாது. செஞ்சு 2 விரல் 2 விரல் போதும். ரொட்டி போன்ற வஸ்துக்களை பிரித்து சாப்பிட்றது. 3 விரல் இல்லைன்னா பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க? இது அப்படியே அழுறான், என்ன கரண்டி அழுற மாதிரி, சோத்து கரண்டி அழுற மாதிரி கை இப்படி உள்ள விட்டு சரக்குன்னு அப்படி கொட்டுறான். அப்படி வாய் நிறைய சாப்பிட்டா என்னவாகுங்க? நீ 4 மெல்லுவோ சோறு உள்ள போயிடும். கொஞ்சம் மெல்ல என்ன சோறு கொஞ்சமா உள்ள போயிடும். 4-5 மெல்லு தான் மெல்லுவான், உள்ள போயிடும். இவ்வளோ சாப்பாட்டுக்கு இதே சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்த நீ இப்படி எடுத்தா, இந்த ஒரு கையில் எடுத்த சாப்பாட்டை இப்படி எடுத்து எத்தனை வாட்டி எடுக்கணும்? 5 தடவை 6 தடவை எடுக்கணும். விளைஞ்சா இல்லைங்களா? 3 விரலால் எடுத்து எத்தனை எடுக்கணும்? 5 விரலால் 6 விரல அதிசயம் எடுத்து போகலாம். 3 விரலாம் சாப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானுடைய சுன்னத்து. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம் ஷரீஃபுடைய சஹீஹான ஹதீஸ் இது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகுலு பி ஸலாசி அஸாபிஅ, 3 விரல்ல தான் சாப்பிடுவாங்க. நீ இன்னைக்கு சாப்பிடுங்களேன், எல்லா வியாதியும் உங்கள்கிட்ட போயிடும். வயிற்று வலி வராது, கேன்சர் வராது, அல்சர் வராது, வயிறு நல்லா செரிமானமாகும். நல்லா உணவு செரிமானமாகும் போது எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான சக்தி உள்ள போயிடும். கண்ணுக்கு சக்தி உள்ள போயிடும், காது சக்தி உள்ள வந்துடும், கண் வலி வராது. கண்ணாடி போட மாட்டான். வீட்டில் அத்தனை பேரும் கண்ணாடி போட்டுறான். 3 விரலால் சாப்பிடுவார்கள். நீ சோத்தை பிசைஞ்சு 3 விரல சாப்பிட்டு பாரு. நீ 3 விரல எடுத்து எத்தனை சோறு கொஞ்சம் தான் நிற்கும். அதை பிஸ்மில்லான்னு வாயில வச்ச, ஒவ்வொரு வாய்க்கும் பிஸ்மில்லா சொல்லி வச்சு அதை மெல்ற, அதை மெல்லே உள்ள திரும்ப 3 விரல் எடுத்து அப்படின்னு சொன்னா, நல்லா யோசிங்க. ஒரு தட்டில் ஒரு அப்ப சோறு வச்சு சால்னா ஊற்றி வச்சிருக்கிறது. இதை நீ இப்படி உருண்டு போட்டு இப்படி கபக்குன்னு அமுத்தனா 5 உருண்டையில முடிஞ்சிடும் சோறு அடி. ஆனா இப்படி எடுத்தா 50 தடவை எடுத்து சாப்பிடும். 50 பிஸ்மில்லாவாயிரும். கொஞ்சம் எடுத்தா அந்த பல்லு முழுசும் சேர்ந்து அந்த சோத்தை மெண்டு அரைச்சு கரைச்சு தண்ணி மாதிரி ஆக்கி உள்ள கொண்டு போயிடும். அதில் உள்ள அனைத்து சத்துகளும் உரியப்படும். நீ சோத்தை வாயில எவ்வளவு மென்றையோ சத்து அவ்வளவுதான். நீ சோத்தை வாயிலேயே 100% மென்று தண்ணி மாதிரி ஆக்கிட்ட என்று சொன்னால், அந்த சோத்திலே அந்த உணவிலே உண்டான 100% சக்தியும்
செரிக்கப்படுகிறது. நீங்க 50% தான் மெண்டை அப்படின்னா 50% சக்தி தான் செரிக்கப்படுது, மிச்சம் சக்கையா வெளியே வந்துடும். வாயில போட்டு அப்படியே முழுங்கிட்டான், பாம்பு முழுங்குற மாதிரி. பாம்பு தவக்கையில மெண்டா முழுங்குது, கபக்குன்னு ஒரே முழுங்கு முடிக்குது. அந்த மாதிரி முழுங்கிட்டான், செரிமானமாகாது அது உணவு. அந்த உணவு 10% தான் அதோட சக்தி உரியப்படும், 90% சக்தி அப்படியே வெளியே வந்துடும். இல்லைங்களா? அதனால இளம் வியாதியிலேயே மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அது 10 சப்ளிமெண்ட்ஸ் வேற அதுக்கு. என்ன பை? வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, வைட்டமின் சி, ஏப்பா எல்லா வைட்டமின்ஸும் நீ உண்ணக்கூடிய உணவுலேயே இருக்கு. ஆனா அதை செரிமானமாக்க விடுறது இல்லையே நீ. விளைஞ்சுங்களா? உணவை அல்ல உமிழ் நீரோடு சேர்த்து நன்றாக மென்று உள்ள போகிற பொழுது இந்த உமிழ்நீர் செரிமானத்தை உண்டாக்கும். அவ்வளவு நேரம் இல்லை, அவ்வளவு உமிழ்நீர் உள்ள போகும். எவ்வளவு உமிழ்நீர் உள்ள போகுதோ அந்த அளவு வயிற்றுல போய் அது வேலை செய்யும். வயிறு அது சத்தை உறிஞ்சி எடுக்கும். உறிஞ்சி எடுத்து கண்ணுக்கு தேவையானது கண்ணுக்கு, எலும்புக்கு தேவையானது எலும்புக்கு. நீ சாப்பிட்ற சாப்பாட்டிலே கால்சியம் இருக்கு. அந்த காலத்துல குழந்தைங்க மாசமானாங்க, வீட்டில் பெண் குழந்தைங்க மாசமானாங்க, வாரத்தில் மாசம் 1 நாள் 2 நாள் எலும்பு சூப் போட்டு கொடுப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, இந்த எலும்பு சூப் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஈரல் இருக்கு, ஆட்டு ஈரல், அதை வாங்கி மாசம் 2 நாள் கொடுப்பாங்க. வால் சூப் போட்டு கொடுப்பாங்க. இதுவே அவங்க உடம்புக்கு கால்சியம் ஆயிரும். நல்லா மென்று சாப்பிடுவாங்க, அதுவே கால்சியம் ஆயிரும். அதுவே ரத்த சோகை உண்டாக்காதவங்களுக்கு அதுவே ஹீமோகுளோபின் வந்துடும். இன்னைக்கு இந்த மாதிரி செய்யாம டேபிள் உட்காந்து நறக்குன்னு உள்ள சாப்பிட்டனால இவங்களை எக்ஸ்ட்ரா பாசமான உணர்ந்திருந்து மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. டாக்டர் உடனே பெரிய மாத்திரை, கால்சியம் மாத்திரையும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும், அப்புறம் ஹீமோகுளோபின் மாத்திரையும், ஃபெரஸ் ஆக்சைடாமா என்ன ஆசிட், ஃபோலிக் ஆசிட், ஃபோலிக் ஆக்சைடு மாத்திரையும் ஜிங்க் சேர்த்து அதையும் கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த ஜிங்க் எங்க இருக்கு? நம்ம சாப்பிட்ற உணவுலே இருக்குமா? அதை முறைப்படி பெருமானார் சொன்ன மாதிரி சாப்பிட்டுருந்தா எல்லாத்தையும் அதுக்கு இறக்கச்சு உள்ள வச்சிருக்கோம். உருண்டை அழுத்தி உள்ள போடுறானோ, அப்படியே வாயில விடுறான். வாய் இடம் பார்த்து சில ஒரு இட்லி அப்படி சட்டியும் சுட்டி உள்ள விட்டுறான், பாதி வெளியே நிற்குது. என்னங்க நிற்குதுன்னா அது செரிமானம் உள்ள மெல்ல மெல்ல இது உள்ள போயிடும், மெல்ல மெல்ல இது உள்ள போயிடும். விளைஞ்சுங்களா? நூடுல்ஸ் வச்சுக்கிறான் ஒருத்தன், உள்ள வச்சாலும் தொங்கிக்குது, இது வரைக்கும் இப்படி உள்ள போகுது. கொஞ்சம் கொஞ்சமா மெல்லிட்டு அப்படி உள்ள போகுது, இதுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு, யானைக்கு தும்பிக்கை தொங்கின மாதிரி அப்படி உள்ள போயிட்டு இருக்கு. சாப்பிட்ற முறையாங்க இதெல்லாம்? சாப்பிட்ற முறையா இது? இப்படியா பெருமானார் கற்றுக் கொடுத்தாங்க? பெருமானார் கற்றுக் கொடுத்த முறையா? 3 பேர் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற. ஒரு இட்லியை 2ஆ புட்டு சாப்பிட்றது வேற, அது 15ஆ புட்டு ஒண்ணா எடுத்து வாயில், உன் வாயில் தான் நீ வேற, அடுத்தவன் தூக்கிட்டு போக மாட்டான். உன் இட்லியை, உன் சாப்பாடை இன்னும் தூக்கிட்டு போயிட்டான். அதே அப்படியே விளைஞ்சா. அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு சின்ன அளவு 3 விரல் மட்டும் எடுத்து அந்த இட்லியை உடைத்து சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நேரம் மெல்லுங்க, அரைச்சி தண்ணியா உள்ள கொண்டு போங்க. 2 இட்லி சாப்பிட்டா போதும். 4 இட்லி சாப்பிடக்கூடிய வேலையை இந்த 2 இட்லி கொடுத்துரும். வயிறு நிமிந்துடும், உடம்பும் பெருக்காது, தொந்தியும் பெருக்காது, கைகாலும் சலாமத்தா இருக்கும், முட்டு வலியும் வராது, இடுப்பு வலியும் வராது. ரொம்ப தாய்மார்களுக்கு இடுப்பு வலி, முட்டு வலி, கை வலி, கால் வலி எங்கிருந்து வந்துச்சு? பெருமானார் சொன்ன வழிமுறையை விட்டுட்ட எல்லாம் வழிமுறை ஆயிடுச்சு. பெருமாள் வழிமுறையை விட்டாங்க, இவங்க எல்லாம் வழிமுறை ஆயிடுச்சு. எல்லாம் ஆமா, எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் டாக்டருங்க கொலிக்கிறான். கை வலி, கால் வலி, முட்டு வலி, தலைவலி, இடுப்பு வலி, கண்ணு வலி. விளைஞ்சுங்களா? பெருமானுடைய சுண்ணத்துல அத்தனையுமே இருக்கு. இது வராமல் காப்பாற்றுறதுக்குள்ள வழிமுறை பெருமானார் சொல்லி கொடுக்குறாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரு பெருமானார் கான யகுலு பிஸலாத்தி அஸாபிஇன், 3 விரலால் தான் சாப்பிடுவார்கள். ஃபைதா ஃபரக, சாப்பிட்டு முடித்து விட்டால் லைகஹா, விரல்களை நக்குவார்கள், சூப்புவார்கள், தட்டையும் சூப்பிடுவாங்க. எந்த அளவு தட்டை வலிச்சு சாப்பிடுவாங்கன்னு கேட்டா, நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னா ஆயிஷானை பார்த்து இப்படி பார்ப்பாங்க, எந்த இடத்துல பெருமானார் சாப்பிட்டாங்க, எந்த தட்டு சாப்பிட்டு தெரியாது, ஆனா பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களாம். இதுதான் பெருமானார் சாப்பிட்டு சட்டு, அது கழுவுன தட்டு மாதிரி இருக்கு. அப்படி சுத்தமா ஒரு சின்ன பிட்டு கூட இல்லாம வலிச்சு சாப்பிடுவாங்க. வலிச்சு கையை சூப்பி சாப்பிடும்போது எவ்வளவு உமிழ் நீர் இந்த கையில் சுரக்கிற அந்த செரிமான நீர் உள்ள போகும். அது போய் நம்ம உடல்ல சேர்ந்து அந்த உணவை செரிமானமாக்கி அனைத்து சத்துக்களையும் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா தாய்மார்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். மாசமான உடனே 1ஆவது 2ஆவது மாசத்துலேருந்து கால்சியம் மாத்திரையும்
ஹீமோகுளோபின் மாத்திரையும் கொடுத்துட்றான், ஃபோலிக் ஆசிட் மாதிரி கொடுத்துட்றான். அந்த ஹீமோகுளோபின் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டாக்டர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. 8, 9ன்னு இருக்கும். பிறக்கும் போது குழந்தை பிறக்கும் 9 மாதம் கழிச்சு பார்த்தா அதே 9, 10 இருக்கும். நான் சொல்கிற மாதிரி சரி ஹீமோகுளோபின் மாத்திரையே வாங்க சாப்பிடாத. மாதம் மாதம் பெருமாள் சொன்ன வாரத்துக்கு ஒரு நாள் பெருமாள் சொன்ன முறைப்படி நீ சாப்பிடு. பழங்கள் சாப்பிடு, உணவு சாப்பிடு, 3 விரலால் சாப்பிடு. நம்ம மனைவி மக்கள் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச மாதிரி ஒரு நாளைக்கு எலும்பு சூப்பு, ஒரு நாளைக்கு கபிது ஒத்திஹால். பெருமாள் சொன்னாங்க சொன்னோம், என் உம்மத்துக்கு ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது 2 ரத்தங்களை தவிர. ரத்தம் சாப்பிட்றது ஹராம். கடையில் போய் ஆட்டு ரத்தம் பிடிச்சி விற்பானுங்க. குஃபரான ஊர்களில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தம் பிடிச்சி அதை அப்படியே ஈரல் மாதிரி வெட்டி அதை போய் சமைச்சு சாப்பிடுவாங்க. ரத்தம் ஹராம். 2 ரத்தங்கள் இந்த உம்மத்துக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கின்றான். அல் கபிது ஒத்திஹால். கபிதுன்னு சொன்ன ஈரல்னு அர்த்தம், திஹால் அப்படின்னு சொன்னா சோரொட்டின்னு அர்த்தம். இது 2 ரத்தம் தான். அது ரத்தமா இருந்தாலும் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான்டாங்க சொல்லாச்சு. நீ வாரத்துக்கு ஒரு நாள் ஈரல் வாங்கிட்டு வா. ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை திஹால் சோரொட்டி வாங்கி கொடு. வாரத்துக்கு 2 நாள் போதும். எந்த மாத்திரையும் திங்காத. நான் சேலஞ்ச் விடுறேன், யாரா இருந்தாலும் தாய்மார்கள் போய் பாருங்க. 2 மாதம் 3 மாதம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. 8 ஹீமோகுளோபின் 9 ஆயிருக்கும், 9, 10 ஆகும். மாத்திரையே சாப்பிடாம நீ ரசூலுல்லாஹ் சொன்ன முறையெல்லாம் விட்டுட்ட. அதனால நீங்க மாத்திரையை கொண்டு வந்து கொடுக்குறான் உனக்கு. தெரிஞ்சுங்களா? என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், எல்லா சிரமங்களையும் உங்களை விட்டு அல்லாஹ் நீக்கி விடுவான். உடலுடைய சிரமங்களும் உங்களை விட்டு போய்விடும். உடலுடைய சிரமங்களும் உங்களை விட்டு போய். அடுத்து கல்புடைய சிரமங்கள், அதுக்கும் வலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமிருந்தும் வராது. அதை கடைபிடிக்க சொல்லி பெருமானார் சொன்னாங்க. ஒருத்தர் முட்டுக்கால் வலிக்குது ஹஸ்ரத், அதனால உட்காந்து தொழுகிறேன். நீ உட்காந்து எப்போ தொழுக ஆரம்பிச்சா திரும்ப மொத்த வாழ்நாளில் நின்று தொழுக முடியாது. உட்காந்து ஒருத்தர் தொழுக ஆரம்பிச்சிட்டான், திரும்ப மொத்த வாழ்நாள நீ சஜிதா செய்து அத்தஹியாத்துல உட்காந்து தொழுக முடியாது. அது என்னதான் தீர்வு? அந்த முட்டு வலிக்கு தீர்வு உட்காந்து தொழுகிறது தான். அந்த முட்டு வலிக்கு நின்று தொழுகிறது தான். நின்று குனிந்து சஜிதா செய்து அத்தஹியாத்துல உட்காந்து தொழுகு, முட்டு வலியே வராது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சரி. பெருமானார் சொன்னாங்க, அத்தஹியாத்துல இருக்கும்போது பல பேர் பார்த்தா காலை சும்மா வச்சிருக்காங்க, இப்படி வச்சிருக்கிறோம். எப்படி வைக்கணுங்க? அத்தஹியாத்துல இருக்கிறது 10 விரல் இருக்குல்ல, இந்த 10 விரலும் கிபிலா பக்கம் முன்னோக்கி இருக்கணும், மடக்கி இருக்கணும். இதில் இருக்கும்போது சஜிதாவில் இருக்கும்போது 10 விரலும் எங்க இருக்கணுங்க? இப்படி இது 10 விரலும் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும், மடக்கி இருக்கணும் காலம். அத்தஹியாத்துல உட்கார பொழுது 5 விரலும் மடக்கி கிபிலாவை முன்னோக்கணும். இந்த கால் படுத்து இருக்கணும், படுத்து அதுல உட்காரணும். 5 கால் விரலையும் மடக்கணும், 5 விரலையும் மடக்கி இருக்கணும். இப்படி விரலை மடக்கிற பொழுது, இன்னைக்கு வேணா நீங்க சந்தேகம் வந்தா இந்த அக்கு பஞ்சருங்கிறாங்கல்ல, அக்கு பஞ்சர் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. ஊசி வச்சு பஞ்சர் ஆக்கணும், ஊசி வச்சு டயரை பஞ்சர் ஆக்குற மாதிரி அங்கங்க குத்தி பஞ்சர் ஆக்குறாங்க, அதுக்கு பேர் அக்கு பஞ்சர். அந்த அந்த மருத்துவம் பேரும் சொல்றவங்க போங்களேன், அவங்க பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்முடைய 5 காலுடைய 10 விரலும் பாயிண்ட்ஸ். அது ஒரு கால் ஒரு விரல் இருக்கே, அது மூளையை சரி பண்ணும். ஒரு விரல மசாஜ் பண்ணா அது ஹார்ட்டை சரி பண்ணும். ஒரு விரல மசாஜ் பண்ணுனா அது லங்ஸ் சரி பண்ணும், நுரையீரலை சரி பண்ணும். ஒரு விரல் கணையத்தை சரி பண்ணும். அப்படி வச்சிருக்காங்க அவங்க எல்லாமே. நீ நெட்ல வேணா அடிச்சு பாருங்க. கால் பாதத்தில் வர்ம புள்ளிகள், கால் பாதத்தில் மர்ம புள்ளிகள், வர்ம புள்ளிகள் அப்படின்னு அடிச்சு பாருங்க. ஒவ்வொரு விரல்லையும் ஒரு உறுப்பு இருக்கு. அந்த உறுப்பை அழுத்துக்கிற பொழுது, அந்த விரலை அழுத்தும் போது அந்த உறுப்பு நல்லா செயல்படும். பெருவிரலை அனுப்பிச்சா ஹார்ட் செயல்படும் அப்படின்னு போட்டிருப்பான். இல்லை, நான் மாற்றி சொல்றேன் பை. சுண்டு விரலை அனுப்பினால் உன்னுடைய மூளை செயல்படும் அப்படின்னு இருக்கு. அப்ப அல்லாஹ் ரசூலும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அதை மசாஜ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இல்லை, அமுத்தி 10 விரலும் அமுத்தி உட்காரு, எல்லா உறுப்பும் வேலை செய்ய ஆரம்பிச்சு. முட்டுக்காலுக்கும் மசாஜ் அதுலேயே இருக்கு. இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன முறையை விட்டுட்ட தொழுகக்கூடியவர்களும் சஜிதாளர்களும் காலை இப்படி வச்சுக்கிறாங்க. அத்தையத்தில் உட்காந்து இந்த காலத்துக்கு இப்படி உட்காந்துக்கிறான், இப்படி காலத்துக்கு மேலே இப்படி உட்காந்துக்கிறான். பெருமானார் சொன்ன முறைக்கும் மாற்றம். ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சுக்கிறேன், கேளுங்க. அறிஞ்சுங்களா? மாலிகுல் அஷ்ஜஇ என்று ஒரு சஹாபி இருந்தார். மாலிக் அவங்க பேர், அஷ்ஜஇ அவங்க பட்ட பேர். ஒரு சஹாபி இருந்தாங்க. ஒரு முறை அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். வந்து சொன்னாங்க, பிஸ்மில்லாஹ்,
வந்து பெருமாள் சொன்னாங்க, யார சொல்ல எனது மகன் அவுஃப் என்ற பெயருடைய எனது மகனை எதிரிகளை பிடிச்சிட்டு போயிட்டான், போய் அடைச்சி வச்சுட்டாங்க ஜெயிலில். நாங்கள் எத்தனையோ முயற்சி செஞ்சோம், அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னாங்க. பெருமானா சொன்னாங்க, அவங்களும் மனைவியும் வந்தாங்க. பெருமானா சொன்னாங்க, நீங்கள் அக்ஸிரு திக்ர லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை அதிகமாக சொல்லுங்கள், அல்லாஹ் தக்வா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா எந்த தக்வா சொன்னேன் உங்களுக்கு? தரீக தக்வா, கல்படை தக்வா. அப்படின்னு அர்த்தம் என்ன? நன்மை செய்பவனும் யாரும் இல்லை, இல்லை. பாவத்தை விட்டு நம்மை தடுப்ப வைப்பவனும் யாரும் இல்லை, நன்மை செய்ய ஆற்றல் கொடுப்பவனும் யாரும் இல்லை. சவுண்டா சொல்லுங்களேங்க. பாவத்தை விட்டு தடுப்பதற்கு சக்தி கொடுப்பவனும் யாரும் இல்லை, இதை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவங்க ராவா போல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, யாரெல்லாம் என் பையனை என்ற கொண்டு சேர்க்கணும், என் பையனுடைய தீமையை விட்டு கஷ்டத்தை விட்டு அவரை பாதுகாக்கணும், பாதுகாப்பவனும் உன்னை என்று வேறு யாரும் இல்லை, நன்மை செய்வதும் உன்னை என்று வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த யார் அத்தாவும் அம்மாவும் சொல்றாங்க. ஒரு நாள் நைட்டு படுத்துருக்காங்க, வீட்டு கதவை தட்டுறாங்க, யாரும் அழுதுகிட்டே படுத்துருக்காங்க. பையன் போய் 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, பையன் இன்னும் வரலையே, அழுதுகிட்டே படுத்துருக்காங்க. ஒரு நாள் நைட்டு வந்து கதவை தட்டுறாங்க, திறந்து பார்த்தா அவங்க பையன் நிற்கிறார், அவுஃப் வந்து நிற்கிறார். தம்பி இங்கே என்ன, நீ எப்படி எப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், என்னை ஜெயிலில் அடைச்சிட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தானுவன், நான் பார்த்தேன், திடீர்னு கதவு திறந்துருந்துச்சு, பூட்டம் மறந்துட்டு போயிட்டான். நைஸாக கதவை திறந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் நான் தப்பிச்சு போக வாகனம் வேணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஒட்டகம் நின்றுருந்துச்சு. இருட்டில் அந்த ஒட்டகத்து மேலே ஏறி நான் தொடர்ந்து மெதுவாக வர ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா இதுதான் தலைமை ஒட்டகம் போது இருக்குது, தாத்தா ஒட்டகம் போல தெரியுது. இதுக்கு கிளம்ப மற்ற ஒட்டகம்லாம் இருந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அவனுக்கு வச்சிருப்பாங்க எதிரிகளுடைய ஒட்டகங்களாக இருந்துச்சு, இல்லை நூற்றுக்கணக்கான ஒட்டகம், 100-200 ஒட்டகம். இந்த ஒட்டகத்துக்குன்னா என்ன தப்பிச்சு போகிறதான ஒட்டகம் வேணும்னு ஏறி உட்காந்து ஓட்டிட்டு வந்தா, நம்ம தாத்தா போறாரு, நமக்கு என்ன பேராண்டி வேற என்ன வேறன்னு எல்லாம் பின்னாடி வருது. மொத்தம் 200 ஒட்டகமும் பின்னாடியே வருது. ஆஹா, இது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டம், அதுவும் ஃபாஸ்ட்டாக வருது. தப்பிச்சு வந்து நான் வீட்டு வாசலுக்கு வந்துட்டேன், பின்னாடி பாருங்க 200 ஒட்டகம் நிற்குதுங்கிறார். 200 ஒட்டகம் எட்டி பார்த்தா ஒட்டகம் மந்த நிற்குது. நான் கை வைக்க மாட்டேன்பா, இந்த விஷயத்தை என்னன்னு பெருமாள்கிட்ட காலையில் கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாட்ட காலையில் போறார். போய் பெருமாள்கிட்ட கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி செய்தி, தம்பி வந்தா போதுன்னு இருந்தோம், வரும்போது ஒட்டகத்தை ஏறி வந்தாராம், 200 ஒட்டகம் பின்னாடி வந்துருச்சுட்டான். இப்போ பெருமாள் சொன்னாங்க, இது அவர் அறியாமல் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க், அவர் சந்தோஷமா அதை சாப்பிட சொல்லுங்க, எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கட்டாங்க. அது அவருக்கு ஹலாலா ஹராமான்னு கேட்டாங்க. அது ஹலால் தான், அவர் அனுபவித்துக் கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் சொன்னாங்க. அப்பதான் இந்த ஆயத்து இறங்குது, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன், யார் அல்லாஹ்வை தக்வா செய்வார்களோ அவர் சிரமங்களை விட்டும் விடுதலையாகக்கூடிய வழியை அல்லாஹ் அவர் காட்டி கொடுக்கிறான். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத படுத்து ரிஸ்க் அல்லாஹ்வா கொடுக்குறான். ஒட்டகத்தை ஓட்டு வரல, அவர் வர்றாரு, பின்னாடியே வருது எல்லாமே. இந்த ஆயத்து அப்பதான் இறங்குது என்று தஃப்சீர்கள்ல எழுதுறாங்க. எல்லா தஃப்சீரும் இந்த ஆயத்து சபபுருசு தான் எழுதுறாங்க. இப்போ என்ன அற்புதமான சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தக்வா என்றால் பெருமையை சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் தான் தக்வான்னு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு ஒரு பிரச்சனையா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லு. அல்லாஹ் தவிர இந்த பிரச்சனையை விட்டு என்னை வெளியே கொண்டு வருபவன் யாரும் இல்லைன்னு சொல்லு. அவன் என் ரிஸ்கை தரக்கூடியவனு அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்னு சொல்லு. அல்லாஹ் அள்ளி கொடுப்பான் உனக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த பிரச்சனையை விட்டு தீர்த்துருவான். நீ அறிவே யோசித்திருக்காத முறையில் ரிஸ்கை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்ப எத்தனை உடல் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும், உள்ளம் ரீதியான பிரச்சனையா இருந்தாலும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனையா இருந்தாலும், நாட்டில் உள்ள பிரச்சனையா இருந்தாலும், அதற்கு தீர்வு என்னங்க? இந்த ஒரு ஆயத்தை இந்த உலக மக்கள் எல்லாம் அறிந்து கொண்டால் லகஃபத்துஹும், ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு அது போதும். நிஜமாக சொல்லுவாங்க அடிக்கடி பயான்ல, இந்த ஒரு பயான் கேட்டா ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு போதும்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அது பெருமானாரே சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்னது, இந்த ஒரு ஆயத்தை மனிதன் முறைப்படி அறிந்து கொண்டால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் லகஃபன்னாஸ ஜமியா, அத்தனை மக்களுக்கும் அத்தனை வாழ்நாளுக்கு இந்த ஒரு ஆயத்து போதும்ட்டாங்க சொன்னாங்க. பின்பற்றுவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.